முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அவனே வந்து பைனாப்பிள் வந்து கட் பண்ணியிருக்கான். சாய் ரவுண்டாகவே இருக்கட்டும் என்ன. ஓகே, ஐ லைக் இட். ஸோ மத்தியானம் நான் சொன்னேன்ல வெளியில் வந்து போயிட்டு வந்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மாமா டியூட்டி. நீங்கள் பார்க்குறது உங்களோட சோனியாஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து vlog வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலம்புரை இப்போது டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:45 தான் ஆகுது. நான் ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டு உங்களுக்கு வழக்கம் போல் உங்களுக்கு தெரியும் இல்லை என்னோட ருட்டீன். காலம்புரை வந்து மெடிடேஷன் வந்து பண்ணுவேன். அதுக்கப்புறமா தலையெல்லாம் வாரிட்டு வந்துட்டு இப்போ வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து காய் வந்து எடுத்து வச்சேன். இன்னைக்கு வந்து வாழைத்தண்டு கூட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு மோர் போட்டு கூட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அம்மா லெவலில் இல்லாட்டினாலும் சோனியாஸ்ரீ லெவலில் வந்து ஒரு சூப்பராக கூட்டு வச்சு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கறி அப்புறமா சாதம் வைக்கணும். ஓகேவா? ஸோ தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கூட்டுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேவை. நான் ஆல்ரெடி வந்து கூட்டு காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. திரும்ப வந்து புதுசாக பார்க்குறவங்க, என்னோட புதுசாக கனெக்ட் ஆனவங்க பாருங்க நான் வந்து எப்படி வந்து செய்கிறேன் அப்படின்னு. இதுதான் சாய்னரனுக்கு லஞ்ச் பாக்ஸ்லையும் இதே தான் வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு இப்போ வெளியில் போகிற வேலை இருக்குது. காலம்புரை பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியில் வந்து கிளம்பலாம். சரியா? ஸோ அதனால நம்ம கடகடன்னு சமையலை முடிச்சிடுவோம். குக்கரில் வந்து அரிசி பருப்பு வந்து ஏற்றிடலாம். அரிசி பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து குக்கரில் வச்சுடுவேன். ஒரு 3 விசிலுக்கு வச்சேன் அப்படின்னா வெந்து வந்துடும். அந்த தண்ணி வந்து காலி ஆயிடுச்சுங்க. சமையலுக்கு பார்த்தீங்கன்னா கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எங்களோட போர் வாட்டர் வந்து சால்ட் வாட்டர், அதனால நான் கேன் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். அது ஆயிடுச்சு. எனக்கு தனியாக வந்து தூக்கி கொட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால சாய் தான் இப்போலாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். இப்போ பாருங்க தூக்கி கொட்டியாச்சு. வாழைத்தண்டு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இது நறுக்கிறது தாங்க பிரச்சனை. ஏன்னா அதை நார் எடுத்து வந்து நறுக்கணும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு கூட்டு, இதெல்லாம் வாழைத்தண்டு சூப்பு, இதெல்லாம் நம்மளோட உணவில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும் அப்படின்னு நானும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வாங்குறேன். வாழைத்தண்டு வந்து வாங்குறேன். ஸோ வாழைத்தண்டு நறுக்கி என்ன பண்ணணும், தண்ணியில் வந்து மோர் விட்டு வச்சுக்கணும். ஏன்னா கருத்து போகும். ஸோ இல்லை மோர் விட்டு வச்சுருக்கேன். பாருங்க இந்த மாதிரி மோர் விட்டு வச்சுருக்கேன். வாழைத்தண்டு வந்து தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு. ஸோ குக்கரில் வந்து நிறையா தண்ணி விட்டுருக்கேன். ஓகேவா? யாரோ ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி நிறையா காய் நிறையா சாமான் ஏற்றும் போது குக்கர் வெடிச்சிடும் அப்படின்னு வந்து போட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. குக்கர்லாம் வெடிக்காது. தண்ணி வந்து எவ்வளோ தூரம் வச்சு ஏற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சேஃபாக இருக்கும். நான் வந்து சமையல் பண்ணிகிட்டே இருந்தேங்க. சமையல் பண்ணும்போது குக்கர் வந்து பாதியில் நின்றுடுச்சு. சரி கேஸ் வந்து ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் வந்து கேஸ் வந்து மாற்றுறேன். எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா கடைசி வரைக்கும் கேஸ் மாற்றுறது வந்து கற்றுக்கவே இல்லைங்க. ஆனால் அம்மா வந்து ஷி மேட் ஷூர் இல்லை நான் கற்றுக்கணும் அப்படின்னு. எங்கள் அப்பா தான் வந்து கேஸ் வைப்பார். ஸோ எங்கள் அப்பாகிட்டேருந்து வந்து நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா தான் கற்றுக்க வச்சாங்க. ஃபோர்ஸ் பண்ணி கற்றுக்க வச்சாங்க. ஏன்னா இப்போ எங்கள் அப்பா கூப்பிட்டா ஒரு நிமிஷம் வச்சு கொடுத்துருவாரு. ஆனால் ஷி மேட் ஷூர் இல்லை எனக்கு அது வந்து தெரியணும் அப்படின்னு. அவங்க கற்றுக்கலனாலும் என்னை வந்து எங்கள் அம்மா கற்றுக்க வச்சாங்க. ஸோ இன்னைக்கு நானே வந்து கேஸை வந்து மாற்றி வைக்கிறேன். ஸோ இண்டிபெண்ட்டாக வாழறதுல பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நிறையா பெண்கள் இதுக்கு வந்து ஜென்ஸை தான் டிபெண்ட் பண்ணுறோம். கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பத்தை வந்து நிறையா வச்சுருக்கேங்க. கூட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துக்கிட்டேன். ஜீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். அதோட ஒரு 3-4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா தயிரை விட்டு நான் வந்து அரைச்சிப்பேன். ஏன்னா இதில் வந்து நம்ம தயிர் விட்டு நம்ம மோர்க்கூட்டு வந்து பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு கறிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சாய்க்கு வந்து ஃப்ரூட் ஸ்நாக்ஸில் வந்து இன்னைக்கு ஆப்பிள் வந்து கொடுக்க போகிறேன். சாய் பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி இல்லைங்க. எனக்கு கமெண்ட்ஸில் கூட சில பேர் எழுதுவாங்க, சில மதர்ஸ் எழுதுவாங்க, உங்கள் பையன் எப்படி எல்லாமே சாப்பிட்றான், எங்கள் பசங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ இல்லை,
இப்போ வந்து டான்ட்ரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வேண்டாம், அது வேண்டாம், கூட்டு வேண்டாம், ரசம் சாம்பார்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. டிஃபன் ஐட்டம் பிடிக்கும், நார்த் இந்தியன் ஐட்டம், பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான் பிடிக்கிறது. டிஃபன் பாக்ஸ்ல வச்சா அதெல்லாம் சாப்பிட்டு வருவான். இப்போ நான் இன்னைக்கு வந்து கூட்டு சாதம் வைக்கிறேன், எல்லாம் சாப்பிட்டு வருவானான்னு தெரியாது. அதனால நான் கம்மியாக தான் எப்படியுமே வைப்பேன். குழந்தைக்கு வந்து ஜஸ்ட் வயிறு ரொம்பினா போதும் அப்படின்னு. அந்த இதெல்லாம் வந்து சேரணும்ல, வாழைத்தண்டெல்லாம் வந்து சேரணும். இப்போ இந்த டான்ட்ரம் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டா. இப்பதான் எனக்கு தெரியுது நீங்க வந்து எப்படி சாப்பிட்றான் அப்படின்னு. வந்து அப்போ வந்து இன்னோசென்ட்டா இருந்தான், எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்பதான் வந்து 10 வயசுலதான் இல்ல தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால இப்ப ரொம்ப படுத்துது. நான் சொன்ன மாதிரி ஆப்பிள் வந்து வைக்கிறேன். அண்ட் தோல் சீவாமல் எதுக்காக வைக்கிறேன் நீங்கள் வந்து கேட்பீங்க. சாய் பார்த்தீங்கன்னா தோல் சீவாமல் வச்சு அதில் ஆப்பிள் கருத்து போகுது அப்படின்னு இது பண்ணுறான். அதனால அப்படியே வைங்கிறான். சம்டைம்ஸ் இல்லை முழு ஆப்பிளையும் வச்சுது நானே வந்து அப்படியே சாப்பிட்டுப்பேன் அப்படிமா. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட் பண்ணுறான். அதனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி நான் வந்து பேக் பண்ணுறேன். சம்டைம்ஸ் இல்லை சால்ட் போட்டு சின்ன வயசில் வந்து வைப்பேன், கொஞ்சம் கருக்காமல் இருக்கும்னு. அந்த டேஸ்ட்டும் அவனுக்கு வந்து பிடிக்கிறது இல்லை. அதனால நான் இப்படியே பேக்கிங் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பால் வந்து லேட்டாக தாங்க வரும். 6:30க்கு தான் வரும். 6 மணிக்கு கூட இல்லை, 6:30 மணிக்கு தான் வந்து பால் பாக்கெட் வந்து வருது. ஸோ அதனால் இப்போ தான் நான் வந்து பாலை வந்து காய்ச்சிறேன். அதுக்குள்ளே பாருங்கள் நான் எவ்வளோ வேலை வந்து முடிச்சிட்டேன். இப்போ தான் வந்து பாக்கெட் வருது. 2 பக்கமும் வந்து குக்கர் ஏற்றி இறக்கி எல்லாமே வந்து ரெடி. இப்போ வந்து மிக்சிங் மட்டும்தான் பாக்கி. ஸோ பாருங்கள், சாதம் வந்து ரெடி. கடலைப்பருப்பு வெந்தாச்சு. சாதம் வந்து நான் ஆற வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் சாய்க்கு வந்து ஸ்கூலுக்கு பிசையறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஆற வைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து உருளைக்கிழங்கு எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து முதல்ல ஃப்ரை வந்து பண்ணலாம். இப்போ தான் சாய் வந்து எழுந்து வரான். சாய் எழுந்து வந்து என்கிட்ட கொஞ்சம் கதையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ப்ரஷ் பண்ணுவார். ஸோ இதுதான் இப்போல்லாம் அவனே வந்து எல்லாமே அழகாக பண்ணிக்கிறான். இல்லாட்ட முன்னாடி சின்ன வயசில் வந்து நான் பின்னாடி சுற்றிட்டு இருப்பேன். இப்போ அம்மா இல்லாமல் அவனே வந்து எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறான். ஸோ கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு கறிக்காக வந்து பண்ணுறேன். சில பேர் பூண்டும் போடுவேங்க, தாராளமாக வேணும்னா போட்டுக்கோங்க. வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை வந்து போட்டேன். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சிட்டேன் கூட்டில் வந்து தாளிக்கும் போது போடுறதுக்கு. இங்கே வந்து இது பாருங்கள், வாழைத்தண்டை நல்லா உப்பு போட்டு வேக விட்டு குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ அரைச்சி விட்ட விழுது கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் தண்ணியும் வந்து நம்ம விட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொதிக்க விடுவோம், நுரைச்சி வரட்டும். அது நுரைச்சி வர வரைக்கும் இல்லை நம்ம வேறு வேலையை வந்து பார்க்கலாம். இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் உப்பு வந்து சேர்க்குறேன், கொஞ்சம் தேவைப்பட்டதுனால போடுறேன். வாழைத்தண்டு வேக வைக்கும் போதும் பார்த்திங்கன்னா குக்கரில் உப்பு போட்டிருந்தேன், அப்போ தான் நல்லா வேகும். அதுக்கப்புறமா இங்கே வந்து உருளைக்கிழங்கு கறியில் வந்து மஞ்சப்பொடி, காரப்பொடி இதெல்லாம் வந்து சேர்க்குறேன். இன்றைக்கி தான் நான் ஃப்ரெஷ்ஷாக பேக்கெட்டே வந்து பிரித்தேன். மஞ்சப்பொடி, காரப்பொடி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சில பேர் சாம்பார் பொடி வந்து போடுவாங்க. நான் யூஸ்வலாக வந்து போடுவேன் சாம்பார் பொடி. சில பேர் கரம் மசாலா பொடி போடுவாங்க. எங்கள் வீட்டில் கரம் மசாலா ரொம்ப லைக் பண்ணுறது இல்லை, சாம்பார் பொடி போடுவேன். ஓகேவா, அந்த பொடி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இதுதான் எங்களோட சமையல். இந்த பக்கம் வந்து கொதி வந்துருச்சு பாருங்கள். ஒரு கொதி விடணும்னு சொன்னேன்ல. இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து லாஸ்ட்டாக போடலாம், அப்போ தான் வந்து மொட்டாக தெரியும். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டாக வெந்திருக்கு பாருங்கள், ஸ்மாஷ் ஆகாமல். ஏன்னா நான் வந்து நினச்சி வைக்கல. கடலைப்பருப்பை நினச்சி நீங்கள் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா குழஞ்சி போயிடும். அதை ஜஸ்ட்டு இல்லை நம்ம அலம்பிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பை அப்படியே நம்ம வந்து போட்டுடணும் குக்கரில், அப்போ ஸ்மாஷ் ஆகாது. அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, நெய்யில் வந்து தாளித்து, நெய்யோ எண்ணெயோ உங்களோட இஷ்டம் எதில் வேணாலும் தாளிச்சுக்கோங்க. தாளித்து நம்ம போட்டோம் அப்படின்னா வாழைத்தண்டு கூட்டு வந்து ரெடி. நான் வந்து கொஞ்சம் லூஸாக பண்ணியிருக்கேன். ஏன்னா சாதத்தோடு தானே பிசைஞ்சு நம்ம சாப்பிட போகிறோம். அதனால் நான் கொஞ்சம் வந்து லூஸாக வச்சுருக்கேன். கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். அது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக கூட்டு வைக்கிறோம் வத்த குழம்புக்கு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கெட்டியாக வைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து குழம்பு மாதிரி பிசைஞ்சு சாதத்தோடு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸாக வந்து வைக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி இதுதான் கூட்டு சாதம் தான் வந்து சாப்பிட்றோம். சைட் டிஷ் வந்து கறி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் நல்லா லூஸாகவே வச்சுருந்தேன். அண்ட் மோர் விட்டு இதை செய்கிறதுனால, தயிர் விட்டு பண்ணுறோம்ல, அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
சாதம் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆற வைப்பேன். அதுக்கப்புறமா நான் வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுடுவேன். ஓகே, இது எல்லாமே நான் வந்து போட மாட்டேன். டிஃபன் பாக்ஸ் வந்து எவ்வளோ கொள்ளுறதோ அவ்வளோ வந்து நான் வைப்பேன். அண்ட் ஒரு டிஃபன் பாக்ஸ் மட்டும்தான் சாதம் வைக்கிறேங்க. ஏன்னா அவன் இதை காலி பண்ணிவிட்டு வரதே பெரிய விஷயமா இருக்குது இப்போல்லாம். அதனால ஜஸ்ட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் மட்டும் நான் சாதம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா இன்னொன்றில் பார்த்திங்கன்னா இன்னொரு அடுக்கில் வந்து நான் உருளைக்கிழங்கு கறியை வந்து வச்சுடுவேன். ஸோ இப்படி தான் வந்து சாப்பிட்றான். முன்னாடி 2 டிஃபன் பாக்ஸ் நான் கொடுத்துருந்தாலும் இல்லை, ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு வந்துடும் சமத்தா. இப்போ வந்து எல்லாம் தெரியுதுங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இப்போது நைட்டு வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணிகிட்டு இருக்கோம். சாய்னரன் வந்து ஸ்கூலுக்குலாம் போயிட்டு டியூஷன்லாம் போயிட்டு சமத்தா படிச்சுட்டு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா, அவனே வந்து பைனாப்பிள் வந்து கட் பண்ணியிருக்கான். சாய் ரவுண்டாகவே இருக்கட்டும் என்ன. ஓகே, ஐ லைக் இட். ஸோ மத்தியானம் நான் சொன்னேன்ல வெளியில் வந்து போயிட்டு வந்தேன் அண்ட் பைனாப்பிள் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதனால இப்போ வந்து ஃபுல்லாக இதோட தோல் எல்லாம் உரிச்சு அவனே கட் பண்ணியிருக்கான். நான் கூட பயந்தேன் கையை கட் பண்ணி பானோன்னு, இல்லை சமத்தா கட் பண்ணிட்டான். குட் சாய், ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூடா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, புளிப்பா இருக்கா, நான் வந்து என் பெரியம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். எங்கள் பெரியம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா தொக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொத்தமல்லி தொக்கு, தோசைக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. எங்கள் பெரியம்மா வந்து இந்த தொக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்தாங்க. என் பாட்டி வந்து இந்த தொக்கு பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகே, ஆனால் எனக்கு வந்து அப்போ ரொம்ப சின்ன வயசானால நான் வந்து பாட்டிகிட்ட கற்றுக்கல. ஆனால் எங்கள் பெரியம்மாட்ட வந்து கற்றுக்கிட்டு வந்தேன். எங்கள் பெரியம்மா சொல்லியிருக்காங்க, நீ வந்து கொத்தமல்லி வாங்கிட்டு வந்து நான் சொன்ன மாதிரியே செஞ்சு யூடியூப்ல வந்து காட்டுறேன், அப்போதான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. ஸோ அதை வந்து செஞ்சுடுவோம். இப்போ வந்து தோசை வந்து வாங்க போகிறேன். அதனால எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். பிளேட் வச்சு சாப்பிடு. I like it. தொக்கு இருக்கிறதுனால வெறும்னா தோசை மட்டும் வாத்துக்கலாம். கை அளமின்னு இல்ல, சாய் கேஷுக்கு வை. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டாச்சு. சாய் கேஷு வச்சு சாப்பிட சொல்லியிருக்கேன்ல, நான் சொன்னேன், நீ நடக்கும் போதே சொன்னேன் சாய் கேஷுக்கு வைன்னு. சரி இப்போ வை, கையால் மீன் வை. நல்ல ஒரு அழகான பிளேட் எடுத்துக்கோ, நம்ம பேபிக்கு வை. இது ஓகேயா? ஓகே, இது ஓகே. பிக்கஸ்ட் பீஸ் ஃபார் இட். காலம்பர பாத்தீங்கன்னா சாய்னரன் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் வந்து குளிச்சுட்டு வெளியில வந்து போயிட்டேன். வெளியில போயிட்டு நிறைய வேலை இருந்தது, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கு 1ஆம் தேதியா, அதனால வீட்டுல ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். பழம் வாங்கினேன், நேந்திர பழம் வந்து வாங்கினேன், அதுக்கப்புறமா பைனாப்பிள். சாமிக்கு வந்து பூ வாங்கிட்டு வந்தேன். 1ஆம் தேதி இல்ல, அதனால சாமியும் வந்து நல்லா கவனிக்கணும் அப்படின்னு அவர் தான் நமக்கு படி அளக்கிறார். எனக்கு ஆக்சுவலி தவா வந்து வாங்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதோட என்னோடய வ்ளாகை வந்து முடிச்சுக்கிறேன். என்னோடய வ்ளாகில் ஏதாவது ஒரு குட்டி பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இல்லை, டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைக்கிறதே எதுக்கு அப்படின்னா மொட்டை மாடியில் போயிட்டு உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ இந்த தொக்கு வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு எங்கள் பெரியம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து கொஞ்சம் எவ்வளோ தேவையோ எடுத்துக்கிட்டு இல்லை, நல்லெண்ணெய் வந்து சேர்த்து சாப்பிட்ணுங்க. நல்லெண்ணெய் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இலகிக்கும். அதுக்கப்புறமா தோசை தொக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு இல்லை, இப்போ நாங்கள் வந்து மாடிக்கு போய் அங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம். பாய்.